எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அன்பு ராஜநிலை உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்க்கலாம். ஜூன் மாதம் 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு, ஆனி மாதம் 14ஆம் நாள். நாளைக்கு பௌர்ணமி. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 8:15 முதல் 9:15 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி சதுர்த்தசி திதி. இன்றைய யோகம் 3:28 வரை சுபோன் நாம யோகம், பின்பு சுப்ரயம் நாம யோகம். இன்றைய கரணம் 3:21 வரை கரசை, பின்பு வணிசை கரணம். இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பரணி. மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் குரு, சுக்கிரன், புதன், சிம்மத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஞாயிற்றுக்கிழமை, பராபவ ஆண்டு, சூரியனார் வழிபாடு சிறப்பு. அப்படி சூரியனார் வழிபாடுனா எங்கெங்க சார் போகணும்? வீட்டில இருந்தே பண்ண சொல்றீங்க, பண்றோம். ஏதோ ஒரு ஆலயத்துக்கு போகலாமா? தாராளமா போகலாம். சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். கும்பகோணம் பக்கத்துல சூரியனாருக்கும் தனியா கோயில் இருக்கு, போயிட்டு வரலாம். அதே மாதிரி இந்த சூரியனாரில் வழிபடுறதுக்கு என்ன ஒரு சிறப்பு? இன்னொரு சிறப்பு, சூரியனை நம்ம மிகப்பெரிய இந்த ஆளுமைக்கு உட்பட்டு ஜெயிக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்ணா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த சூரியனோட ஒளிக்கதிர் இறைவனின் திருமேனி மீது விழுகின்ற அந்த வைபவங்கள்லாம் ஒரு நாள் சிறப்பா செய்வாங்க. அந்த நாளை நம்ம சூஸ் பண்ணி செஞ்சோம்னா இன்னும் சிறப்பு கிடைக்கும். அதுதான் இதுல ஒரு பிளஸ். சூரியன் தன் கதிரை இறைவனின் திருமேனி மீது பதிய வைக்கும் பொழுது, அது படும் பொழுது அது இன்னும் ஒரு சிறப்பான ஒரு நாளை நமக்கு கொடுத்து தருது. ஏன்னா இறைவனின் திருமேனி மீது படுகின்ற அந்த ஒளிச்சம், அந்த ஒளி வெளிச்சம் படுகின்ற நாளில் செய்கிற பூஜை, சூரியனே இறைவனை பூஜை செய்வதாக ஐதீகம். பார்த்துருக்கலாமல்ல, இறைவன் மீது ஒளி படுகின்ற நாள்ல ஒரு பிரத்யேகமான பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நாள்ல பண்ணாலும் சூரியனோட அனுகிரகம் பெற முடியும். இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்கு போலாம். மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக இருக்கிறது. தடைகள் விலகுகின்ற அமைப்பு. தடைகள்லாம் யாரால வரும் அப்படின்னா, தூக்கமின்மை அல்லது முயற்சி தடையாயிடுச்சு, ஒரு மன கஷ்டங்கள் இருக்கு அப்படிங்கிற அமைப்பு தான் இன்னைக்கு உருவாகி மறையும். ஏன் உருவாகி மறையுது அப்படின்னா, சந்திராஷ்டமம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே புதிய விஷயங்கள் செய்யக்கூடாது. பழைய இருக்கிற விஷயத்த அப்படியே கொண்டு போகணும். ஏன் சந்திராஷ்டமத்தை அப்படி செய்யணும் அப்படின்னா, சந்திராஷ்டமம் பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது. ஆனா இருந்தாலும் ஒரு மன எரிச்சலை உண்டாக்கி கொடுக்கும்ல, அந்த எரிச்சல் எல்லாம் வாழணும். தடைகள் நீங்கி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும், அல்லது கணபதி வழிபாட்டை மேற்கொண்டு செய்யும் போது நீங்க வெற்றி பெறுவீங்க. தடைகள் விலகக்கூடிய அமைப்பு வரும். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபத்தை பொறுத்தமட்டில் செவ்வாயின் பயணம், சூரியனின் பயணம், குருவின் பயணம் மகிழ்ச்சிக்கு கொண்டு போய் சேர்க்குது. வார்த்தை என்னெல்லாம் கொடுத்தாலும் பரவாயில்ல, லாபங்கள் பாதிக்கப்படக்கூடாது இல்லையா? உங்களுக்கு லாப போகங்கள் இன்னைக்கு பாதிக்கப்படாது. வெற்றி மகிழ்ச்சியும் கிடைக்கின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மிதுனராசி என்பவர்களுக்கு, மிதுனத்தை பொறுத்தமட்டும் முயற்சி வெற்றி பெறும். எந்த முயற்சி பண்ணாலும் வெற்றி பெறும். மிருகஷீடமா இருந்தாலும் சரி, திருவாதிரையா இருந்தாலும் சரி, புனர்பூசமா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றங்கள் தரக்கூடிய அமைப்புகள்ல இந்த நாள் இருந்துகிட்டு இருக்கு. அதுவும் தனஸ்தானத்துல குருவின் பயணங்கிறது என்ன இருக்கு? உங்களுக்கு வெற்றி தந்தே தீரும். உங்களுக்கு தூங்க விடாது. ஞாயிற்றுக்கிழமை நாள் எழுப்பி விட்டுரும். முயற்சி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. கடகராசி என்பவர்களுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, சுகபோக அமைப்புகள். புரியுதுங்களா? பூசமும் ஆயிலையும் சூப்பர். இந்த நாள்ல மகிழ்ச்சிகள் கிடைக்க பெறுகின்ற அமைப்புகள்லாம் இருக்குது.
அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா முயற்சி ஸ்தானாதிபதியும் விரையாதிபதியும் பார்த்தீங்கன்னா புதனே வந்து அங்க நிற்கும் பொழுது உங்களை அறிவு மேலோங்கும், வராத விஷயங்கள்லாம் வந்துடும், கடன்கள் வந்து தேரும், மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, எல்லா வகையிலும் நன்மைகளும் உண்டு. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களுக்கு இதனால் வந்து சிறப்பான நாள். வரவுகள் மேலோங்குகின்ற அமைப்பு, செயல்பாடுகள் ஒரு திடமான தன்மை, முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் சந்தோஷமாக எல்லோரிடம் அமர்ந்து உணவு உண்ணும் தன்மை, இதுவே ஒரு மகிழ்ச்சிக்கான உதாரணம் தானே. பணம் பணம் பல வகைகள் வந்து போகின்ற அமைப்பு, நாளைக்கு நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளுக்கு இன்றே ஒரு நல்ல அடிக்கோலிடும் நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு சிக்கல்கள் கூடுகின்ற நாளாக இருக்கிறது. கவனமா இருக்கணும், எதையும் வார்த்தை கொட்டிடக்கூடாது. யார் வந்தாலும் பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோமே அப்படின்னு போயிட்டீங்கன்னா சந்தோஷமா இருப்பீங்க. உத்தரமாகட்டும், அஸ்தமாகட்டும், சித்திரையாகட்டும், மன சிக்கல்கள் மாறுகின்ற அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது. வாழ்த்துக்கள். துலாம் ராசி என்பவர்களை துலாமை பொறுத்த மட்டில் எதிர்ப்புகள் பெருசாக வலுப்பெற்று உங்களுக்கு அதுல இருந்து ஒரு எதிர்ப்புகள்லாம் விலைக்கு போகிறவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் கூடுகின்ற அமைப்பாக இருக்கிறது. எதிர்ப்புகள் வந்து வருது அப்படின்னா நாம சொன்ன விஷயத்த செய்யாம விட்டுருவோம் அப்படின்னு தானே சொல்லணும். இப்ப 2ஆம் இடத்துல சந்திரனின் பயணம், நாம கொடுத்த வாக்குறுதி நீ நிறைவேற்றிய தீரணும், அந்த அளவுக்கு தான் கொண்டு போய் நிறுத்தும். புரியுதுங்களா? இல்லை பாத்தீங்கன்னா சுவாதி விசாகம் சித்திரை பாத்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எதாவது வார்த்தை சொல்லிடுவாங்க, இது நடத்திடலாம், அது போயிடலாம், வந்துடலான்ற மாதிரி. எந்த வயதினராக இருந்தாலும் சரிதான், முடியாதுன்னு யோசிக்க மாட்டாங்க. டக்குன்னு வார்த்தை கொடுத்தா அப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ நம்ம இதை சொன்னமே, இது நடக்கலைன்ற மாதிரி எதிர்பார்ப்புகளை சரிவர செய்ய முடியாத அமைப்பில் தான் இருக்குது. கவனமா இருந்தாவே இதனால ஒரு சிறப்பான பலனை தருகின்ற நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். விருச்சிகராசி என்பதற்கு ராசிக்குள் சந்திரனின் பயணம்ங்கிறது ஒரு விதமான மனக்குழப்பத்தையும் தோல்வியும் தரும். விருச்சிகத்தை பொறுத்தவரையிலும் சந்திரனே அங்க நீச்சத்தன்மையில் இருக்கிறதுனால அது வரும்போது என்ன ஆகும், இன்னும் மனசு ரொம்ப கிளங்கி போயிடும். யாருக்கிட்டையும் அதிகமா வந்து பேச்சு வார்த்தை பண்ணிக்க கூடாது, இதுதான் வேணும் அடிச்சு பேசக்கூடாது, 2 நாளைக்கு சும்மா இருந்தா போதும், இல்ல 2 நாளைக்கு கொஞ்சம் அமைதியா சென்றா போதும், எல்லாமே நல்லபடியா நடக்கும். தோல்வியிலிருந்து விடுபடுவதற்கு அமைதி தேவை. தனுசு ராசி அன்பர்களே, தனுசுவை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த நாள் வந்து போட்டி பந்தயங்களில் பயன்பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. மூலம், போராடம், உத்திராடம் பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள்ல வந்து மிகப்பெரிய யோகங்கள் வர காத்திருக்கிறது. சந்திரனின் பயணம் நமக்கு விரைஸ்தானத்திலே இருந்தாலும் பல ஏற்றங்கள் வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் தான் இந்த நாள் இருக்கிறது. அப்ப இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும். தனுசுவை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். மகராசி என்பவர்களுக்கு இதனால வந்து ரொம்ப மகிழ்ச்சி, பொறுமை ரொம்ப முக்கியம். நினைச்சேன் செஞ்சலாம் இல்லை, நிதானமா பொறுமையா அடுத்தடுத்து எடுத்த அடி எடுத்து வச்சு செய்ய நீங்க வெற்றி பெறுவீங்க. இந்த நாளில் திருவோணத்துக்கு மட்டும் கொஞ்சம் மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அதுல இருந்து கொஞ்சம் விடுபடுவதற்கு உண்டான முறை, அதாவது உண்டான முறையா ஒன்றும் இல்லை, கணபதி வழிபாடு செய்யறதே உங்களுக்கு மனக்கலக்கங்கள் இருந்து உங்களுக்கு வெற்றிட்டு தரும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டம், கேளிக்கைகள்ல கலந்துக்கிறது, புதிய புதிய முயற்சிகள்ல பயன்படுத்தி வெற்றி பெறுவது, எல்லா வகையிலுமே ஏற்றமான நாளாகத்தான் இருக்கிறது. மகிழ்ச்சிகள் உண்டு, பரிபூர்ண உணவு உண்டு, மகிழ்ச்சியுடன் இருப்பதற்கான நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மீனத்தை பொறுத்த மட்டும் சனியின் பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகள் ஏகப்பட்ட தந்திருந்தாலுமே உடனே எல்லாம் நன்மையா நடந்துச்சா அப்படின்னா நன்மை கிடையாது. ஓரளவுக்கு நன்மைகள் வருகின்ற அமைப்புகள் இருக்கிறது. இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மீனத்தை பொறுத்தவரையிலும் திரட்டாதியா இருந்தாலும் சரி, ரேவதியா இருந்தாலும் சரி, எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டு. 2 விஷயத்தில் கவனமா இருங்க. வீட்டுக்குள்ள பேசுற வார்த்தைகள் கவனமா இருங்க. எதிர்பாலின் கணவனா இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன், அந்த வயதுக்கு ஏற்றாற் போல எல்லாத்துலயுமே கவனமா இருந்தீங்கன்னா உங்களை விட ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் இல்லை, இல்லை நல்ல மனிதர் இல்லை, நல்ல பெண் இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வந்துடும். இல்லைன்னா தேவையற்ற சண்டைகளை வளர்த்துக்கிட்டு மன கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்க எல்லாம் அல்ல பரம்பொருளை பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை வளம் பெறும். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.